உம்மிடம் வந்தால் சரியான விளக்கம் கிடைக்கும் என்றும் மனதுக்கும் ஆறுதல் கிடைக்கும் என்றும் வந்தேன். இதற்கெல்லாம் நாம் யாரும் பயப்பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். இதை ஒரு பெரிய அபசகுணமாக ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய கவனக்குறைவு, அவ்வளவுதான். இப்படித்தான் வந்தவர்கள் ஏதேதோ கற்பனையாக பேசி தானும் பதற்றப்பட்டு மற்றவர்களையும் சங்கடப்பட வைத்து விடுவார்கள். இதேபோல் ஏதாவது சிறு விபத்து நடந்தாலும் கண் காது மூக்கு வைத்து எல்லோரையும் முட்டாளாக்க பார்ப்பார்கள். நானே சில சம்பவங்களை நேரில் பார்த்திருக்கிறேனே. காந்திமதிக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்து சேமமாக இருக்க வேண்டும், அதுதான் என் ஆசை. அதெல்லாம் சௌகரியமாக இருப்பார்கள். எத்தனையோ ராஜாங்கத்தில் போராலும் பெரிய விபத்தாலும் அரண்மனையே தரைமட்டமாகி இருக்கிறது. பிறகு அந்த இடத்தில் முன்பு இருந்ததை விட அதி அற்புதமான மாளிகையும் கூட கோபுரங்களும் உருவாகியிருக்கிறது. நல்ல விஷயங்களை நினைத்து மற்ற விஷயங்களை மறக்கப் பாருங்கள் சுவாமி. இதைத்தான் நானும் சொன்னேன் பெரிய நம்பிகளே. ஆனால் உடன் இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் வருத்தத்தில் நீண்ட நாள் கழித்து காந்திமதி உண்டாகியிருக்கிறாள், அவள் நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமே என்று புலம்புகிறார்கள். நீங்களும் சரி, மற்றவர்களும் சரி, யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் தைரியமானவர்களாகவும் சுதாரிப்பவர்களாகவும் இருந்தாலும் பயமுறுத்துகின்ற கூட்டம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு இப்படி பயப்படுபவர்களை பார்த்தால் மேலும் பயமுறுத்துவதில் அலாதி ஆசை. அதற்கெல்லாம் காது கொடுக்காமல் அலட்சியப்படுத்திவிட்டால் பிறகு தானாகவே இந்த வதந்தியெல்லாம் நின்றுவிடும். இன்னும் சில பேர் ஒரு படி மேலே போய் பிராணிகள் இப்படி போனால் குற்றம், அப்படி போனால் அபசகுணம் என்று கூட சொல்லி நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தையும் கெடுத்து அதில் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். இன்னும் சில பேர் தோஷம், செய்வினை, அப்படி இப்படி என்று சொல்லி அதை நிவர்த்தி செய்கிறேன் என்று அதன் மூலம் பொருள் சம்பாதிக்கவும் ஆசைப்படுகிறார்கள். வாஸ்தவம்தான் பெரிய நம்பிகளே. இதிலெல்லாம் பயந்தவர்களும் ஏமாறுபவர்களும் இருக்கின்ற வரை ஏமாற்றுகிறவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இன்னும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லோருடைய அகத்திலும் தளிகை செய்ய தினமும் அடுப்பு மூட்டத்தான் செய்ய வேண்டியிருக்கிறது. நெருப்பு சுட்டுவிடுமே என்று யாராவது சும்மா இருப்பார்களா? எல்லோருடைய அகத்திலும் சாதகமும் இருக்கிறது, பாதகமும் இருக்கிறது. பாதகத்தை மட்டும் நினைத்தால் பயம்தான் வரும். சாதகமானதை நினைத்து அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே போக வேண்டும்.